இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பூமிபுத்ராக்களின் உரிமை LGBTQ+ கவலையே இனப்படுகொலையை தடுக்கும் ஒப்பந்தத்தில் மலேசியா கையெழுத்திடாததற்கு காரணம் அன்வார். மலேசியா இனப்படுகொலைகளை கடுமையாக எதிர்க்கிறது. அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். ஆனால் குறிப்பிட்ட சில காரணங்களால் ஜெனோசைட் கன்வென்ஷன் எனப்படும் 1948ஆம் ஆண்டு இனப்படுகொலை குற்றத்தை தடுத்தல் மற்றும் தண்டனை ஒப்பந்தத்தில் மலேசியா கையெழுத்திடவில்லை. அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் உருவாக காரணமான ரோம் பிரகடனம் மற்றும் எல்லா வகை இன பாகுபாடுகளையும் ஒழிக்கும் ஐநாவின் அனைத்துலக ஒப்பந்தமான ஐசர்ட் ஆகிய இரண்டும் மலேசியாவுக்கு அதில் தற்கடைகளாக இருப்பதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். ரோம் பிரகடனமும் ஐசர்ட் ஒப்பந்தமும் பூமிபுத்ராக்களின் உரிமை மற்றும் LGBTQ அம்சங்களை தொடுகின்றன. அவற்றை பெரும்பாலான மலேசியர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. தவிர மலாய் ஆட்சியாளர்கள் மன்றமும் அது குறித்து கவலை தெரிவித்திருப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் சொன்னார். பாலஸ்தீனத்துக்கு எதிரான தாக்குதலால் இஸ்ரேல் மீது மலேசியா நடவடிக்கை எடுக்க ஏதுவாக இனப்படுகொலையை தடுக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் சாத்தியம் குறித்து மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரதமர் அவ்வாறு பதிலளித்தார். மலேசிய அமெரிக்க நட்புறவு இன்னும் நல்ல நிலையில் உள்ளது. பிரதமர் அன்வார். பாலஸ்தீன மக்களின் அடக்குமுறை விவகாரத்தில் நாம் தொடர்ந்து துணிச்சலாக குரல் கொடுத்து வந்தாலும் மலேசிய அமெரிக்க நட்புறவு இன்னும் நல்ல நிலையில் இருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆந்தோனி பிளிங்கனுடன் சந்திப்பு நடத்தியது உட்பட அமெரிக்காவுடனான அனைத்து ஒத்துழைப்பும் பங்காளித்துவமும் தொடர்வதாக அவர் கூறினார். அரசு தந்திர ரீதியில் மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்பு மட்டும் இன்றி முதலீடு, வர்த்தகம் மற்றும் அரசு தந்திர ரீதியிலான தொடர்புகளும் சிறப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். சுதந்திரம் அடைந்த மற்றும் இறையாண்மை கொண்ட ஒரு நாடு என்ற முறையில் வன் செயல், கொடூரமான அடக்குமுறை, பாலஸ்தீன மற்றும் காசாவில் ஆக்கிரமிப்பு போன்ற அனைத்துலக விவகாரங்களில் நாம் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறோம். இந்த அணுகுமுறையினால் பொருளாதாரம் போன்ற விவகாரங்களில் நமக்கு பாதிப்பு ஏற்படும் என தாம் நினைக்கவில்லை என்று இன்று நாடாளுமன்றத்தில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அன்வார் இத்தகவலை வெளியிட்டார். இவ்வாண்டு ஜனவரி முதல் அக்டோபர் மாதம் வரை மலேசியா மற்றும் அமெரிக்கா உடனான இருவழி வர்த்தகம் 29.1 விழுக்காடு அதிகரித்து 264.28 பில்லியன் ரிங்கிட்டாக அதிகரித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தாலிபான் மாணவர்கள் விரிவுரையாளர்கள் அடுத்த ஆண்டு மலேசியா தெரிவிப்பார். கல்வி அமைச்சு மறுப்பு. தாலிபான்கள் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த 3800 மாணவர்களையும் விரிவுரையாளர்களையும் அடுத்த ஆண்டு உள்நாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர்த்துக் கொள்ளவிருப்பதாக கூறப்படுவதை கல்வி அமைச்சு மறுத்துள்ளது. அது ஒரு பொய் செய்தி என அமைச்சின் அதிகாரி உறுதிப்படுத்தியதாக FMT கூறியது. இம்மாத தொடக்கத்தில் ஆப்கானிஸ்தான் கல்வி அமைச்சின் பேராளர்களை வரவேற்று உபசரித்ததாக கல்வி அமைச்சு முன்னதாக கண்டனங்களை பெற்றது. எனினும் அவர்களுடன் கல்வி தொடர்பான விஷயங்கள் பரிமாறப்பட்டதாக அமைச்சர் ஃபட்டினா சிடேக் அதற்கு விளக்கம் கூறியிருந்தார். உலகில் பள்ளிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பெண்களுக்கு கல்வி வாய்ப்பை மறுக்கும் ஒரே நாடு இந்த ஆப்கானிஸ்தான் தான். தாலிபான்களின் அக்கொள்கை பாலின வெறிக்கு சமமாகும் என ஐநாவை சாடி வருவது குறிப்பிடத்தக்கது. தாலிபான்கள் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அரசுடன் உறவையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்த மலேசியா தயாராக இருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த ஆண்டு மார்ச்சில் அறிவித்திருந்தார். எனினும் பெண்களுக்கு கல்வி வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது என்ற கருத்தில் மலேசியா உறுதியாக இருப்பதாக அவர் சொன்னார். வெள்ளக்கால தயார் நிலை. அரசு கேந்திரங்களை ஒருங்கிணைக்க நட்மாவுக்கு பிரதமர் உத்தரவு. வெள்ள பேரிடரை எதிர்கொள்ள மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பேரிடர் கேந்திரங்களின் ஒருங்கிணைப்பு குழு தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யுமாறு தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நட்மா உத்தரவிடப்பட்டுள்ளது. நவம்பரில் தொடங்கிய பருவமழை காலம் மார்ச் வரையில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனைக்காக அது அவசியம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதி வாழ் மக்களுக்கு அரசாங்கம் உச்சக்கட்ட முன்னுரிமையை வழங்கும் என்றும் மக்களவையில் பிரதமருக்கான இன்றைய கேள்வி நேரத்தின் போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் சொன்னார்.
வெள்ள தயார் நிலை கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு மேலும் சிறப்பாக உள்ளது. அதற்காக தேசிய பேரிடர் நிர்வாக செயற்குழுவின் தலைவரும் துணை பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி, நட்மா மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்தார். கார் பயணிகளுக்கான கட்டாய காப்புறுதி அமைச்சு ஆராய்கிறது. கூட்டரசு நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து கார் பயணிகளுக்கு கட்டாய காப்புறுதி எடுக்கப்பட வேண்டிய அவசியத்தை போக்குவரத்து அமைச்சு ஆராயும் என அதன் அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எந்த ஒரு கொள்கை மாற்றங்கள் குறித்த முடிவை எடுப்பதற்கு முன் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆராயும்படி அமைச்சின் தரை போக்குவரத்து பிரிவுக்கு தாம் பணிக்கவிருப்பதாக அவர் கூறினார். கொள்கை ரீதியில் எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் நமது சட்டத்தின் விளைவுகள் குறித்தும் ஆராயப்பட வேண்டிய அவசியம் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாம் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் சீராக இருக்க வேண்டும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். காப்புறுதி செலவுகள் மற்றும் இதர பல்வேறு அம்சங்களிலும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் தேவையான மறு ஆய்வு அவசியம் என்றும் அந்தோனி லோக் கூறினார். பணி நிமித்தமாக வாகனத்தில் பயணிக்கும் பயணிகள் விபத்தில் ஏற்பட்ட காயங்களுக்கு வாகனத்தின் காப்பீடு நிறுவனங்களிடம் இருந்து இழப்பீடு கோரலாம் என்று முடிவு செய்த கூட்டரசு நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அந்தோனி லோக் பதிலளித்த போது இத்தகவலை வெளியிட்டார். பினாங்கு மாநிலத்தில் இந்திய சமூக நலத்துறை பிரிவு அமைக்கப்படும். ஸ்டீவன் சிம். பினாங்கு மாநிலத்தில் உள்ள இந்தியர்களின் நலனை காக்கும் விதமாக இந்திய சமூக நலத்துறை பிரிவு அமைக்கப்படும் என்று பினாங்கு மாநில டிஏபியின் தலைவர் ஸ்டீவன் சிம் கூறினார். நேற்று நடைபெற்ற டிஏபி செயற்குழுவின் முதல் சந்திப்பு கூட்டத்தில் பினாங்கு மாநிலத்தில் வாழும் இந்திய சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக இந்திய சமூக நலத்துறைக்கு ஒரு சிறப்பு பிரிவு உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அப்பிரிவு டிஏபியின் துணைத் தலைவர் ராம்கர்பால் சிங் தலைமையில் உருவாக்கம் காண உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் சமூக நலனுக்கான ஒரு தளமாக இப்பிரிவு அமையும் என்று மனிதவள அமைச்சருமான ஸ்டீவன் சிம் கூறியுள்ளார். 2025-2026 மெட்ரிகுலேஷன் படிப்புக்கான முதல் கட்ட விண்ணப்பம் வரும் ஞாயிறு தொடங்கும். 2025-2026 கல்வியாண்டின் மெட்ரிகுலேஷன் படிப்புக்கான முதல் கட்ட விண்ணப்பம் வரும் ஞாயிறன்று திறக்கப்படுகின்றது. 2024 SPM தேர்வு எழுதும் மாணவர்கள் டிசம்பர் 1 முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28 வரை விண்ணப்பிக்கலாம். SPM தேர்வு முடிவுகள் வெளியானதும் இரண்டாம் கட்டமாக விண்ணப்பிக்கவும் சுய விவரங்களை புதுப்பிக்கவும் மாணவர்களுக்கு 5 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சின் மெட்ரிகுலேஷன் படிப்புக்கான விண்ணப்பம் இலவசமாகும். மாணவர்கள் இணைய அகப்பக்கம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். 2024 SPM தேர்வு முடிவுகள் வெளியானதும் அடுத்த 21 நாட்களில் மெட்ரிகுலேஷன் விண்ணப்ப முடிவுகள் வெளியிடப்படும். விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இடம் கிடைத்தவர்கள் மேற்கண்ட அகப்பக்கத்தில் அதற்கான கடிதத்தையும் பதிவு ஆவணங்களையும் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என கல்வி அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. ஸ்கூடாயில் பெட்ரோல் குண்டு வீசிய 17 வயது இளம்பெண் கைது. ஸ்கூடாய் தாமண்டாமாய் ஜெயாவில் நேற்று பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு கார் ஒன்று தீயில் எரிந்தது. அது தொடர்ந்து 17 வயது இளம்பெண் கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் உள்நாட்டை சேர்ந்த 39 வயதுடைய ஆடவரிடம் இருந்து புகார் பெற்றதை தொடர்ந்து அப்பெண் கைது செய்யப்பட்டதாக இஸ்கந்தார்புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் M. குமரேசன் தெரிவித்தார். அதிகாலை 3 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தின் போது தாம் வீட்டில் இருந்ததாகவும் வீட்டின் முற்றத்தில் வைக்கப்பட்டிருந்த கார் தீயினால் எரிந்ததை கண்டு பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானதாக புகார்தாரர் தெரிவித்தார். தகவல் அறிந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்ற மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் குற்றவியல் விசாரணை அதிகாரிகள் விடியற்காலை 3:50 மணி அளவில் அந்த இளம்பெண்ணை கைது செய்தனர். அப்பெண்ணிடம் இருந்து 2 கண்ணாடி போத்தல்கள், மிரட்டலுக்கான 2 எச்சரிக்கை அறிக்கைகள், பெட்ரோல் நிரப்பப்பட்ட ஒரு களம் மற்றும் கருநீல நிற காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. வட்டி முதலைகளிடம் இருந்து பெற்ற கடனை திரும்ப செலுத்த தவறியதால் தனது வீட்டிற்குள் தீ வைக்கப்படும் என்று மிரட்டல் நோட்டீஸையும் புகார்தாரர் பெற்றிருந்ததாக குமரேசன் தெரிவித்தார். சிரம்பான் 2 போலீசுடன் துப்பாக்கிச் சூடு, தேடப்பட்டு வந்த குற்றவாளி சுட்டுக்கொலை. தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி ஒருவன் சிரம்பான் 2 புர்சியாரான் S2 பார் 1 சாலையில் நேற்றிரவு போலீசுடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டான். இரவு 10:30 மணிக்கு புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையை சேர்ந்த போலீஸ் அப்பகுதியில் குற்ற செயல் துடைத்தொழிப்புக்காக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது
கருப்பு நிற மெர்சிடிஸ் கார் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்ததை கண்டது. சோதனைக்காக அதை நிறுத்த முயன்ற போது காரில் இருந்த ஆடவன் போலீஸ் வாகனத்துடன் மோதினான். திடீரென போலீஸை நோக்கி அவன் துப்பாக்கி சூட்டை கிளப்பியதால் நிலவரம் பதற்றமானது. தற்காத்துக் கொள்வதற்காக போலீசும் பதிலுக்கு சுட்டதில் 38 வயதுடைய அந்த உள்ளூர் ஆடவன் காருக்குள்ளேயே கொல்லப்பட்டான். அவனது காரில் இருந்து ஒரு கை துப்பாக்கியும் 2 உயிருள்ள தோட்டாக்களும் கண்டெடுக்கப்பட்டன. அவனுக்கு போதைப் பொருள் உட்பட ஏற்கனவே 9 குற்றப்பதிவுகள் இருப்பதும் கண்டறியப்பட்டது. அவ்வாடவன் பினாங்கில் ஒரு குற்ற செயல் தொடர்பில் தீவிரமாக தேடப்பட்டு வந்தவன் என்றும் தெரிய வந்துள்ளது. இவ்வேளையில் போலீஸ் வாகனத்தை அவன் மோதியதில் போலீஸ்காரர் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. பாலத்தின் சுவரில் மோதி கார் தீ பிடித்தது, 3 கருகி மரணம். மலாக்கா மெர்லிமாவ் ஜாலான் கம்பவுண்ட் ஸ்ரீ லஞ்சாங்கில் இன்று காலையில் கார் ஒன்று பாலத்தின் சுவரில் மோதி தீ பிடித்ததில் அதில் இருந்த 3 கருகி மாண்டனர். காலை மணி 9 அளவில் தகவல் அறிந்தவுடன் மெர்லிமாவ் மற்றும் ஜாசின் பிசாரி தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த அதிகாரிகள் உட்பட 11 தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தீயணைப்பு துறையின் நடவடிக்கை பிரிவின் கமாண்டர் தெரிவித்தார். புரோட்டான் ஈஸ்வரா கார் ஒன்று கவிழ்ந்த பின்னர் பாலத்தின் சுவரில் மோதி தீப்பிடித்ததில் அக்காரின் 90 விழுக்காடு பகுதி எரிந்து கிடந்ததோடு அதில் சிக்கிக்கொண்ட 3 மரணம் அடைந்ததை மருத்துவ பணியாளர்கள் உறுதிப்படுத்தினர்.